Hi students, welcome to IAS Academy. So video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நகராட்சி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. TNMAWS முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் ரிப்போர்ட்ல சிவில், ட்ரிபிள் இசி, மெக்கானிக்கல் எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கு. பிஇ டிப்ளமோ எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, சார் நோட்டிஃபிகேஷன் டியூன் வந்திருக்கா சார்? சாரி சார், எனக்கு இப்பதான் சார் தெரிஞ்சுச்சு. நிறைய பேர் இப்ப வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கே தோணும் நோட்டிஃபிகேஷன் வந்து போய் தெரியல சார், இப்பதான் சார் எங்களுக்கு தெரியுது. இன்னும் முக்கால்வாசி பேர் தெரியாம இருக்கீங்க. உங்கள்ட்ட தான் கால் வரும் 12ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம், மார்ச் முன்னாடி லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் வரும், சார் அப்பயே தெரிஞ்சிருந்தா அப்ளை பண்ணிருப்போம் சார் அப்படின்ட்டு. இன்னுமே முக்கால்வாசி பேருக்கு தெரியல. இருந்தாலுமே இப்ப ரீசெண்டா தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்ற விஷயம், சார் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, எக்ஸாம் ஜூன் 29, 30 சொல்றாங்க. என்னதான் 3 மாசம் தாண்டி இருந்தாலும் நாங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்க போறோம். டெக்னிக்கல், ஜிஎஸ், மேக்ஸ், தமிழ் எலிஜிபிள் அப்படி இப்படின்றாங்க. காலைல ஒரு எக்ஸாம், சாயங்காலம் ஒரு எக்ஸாம், 4 கொஸ்டின் எக்ஸாம் இருக்குன்னு பயமுட்டுறாங்க. என்ன ஆன்சர் பண்ணலாம், இதான் என்ன இப்ப படிக்க ஆரம்பிச்சா பாஸ் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு சில பேர் சொல்றது, சார் நான் பிரைவேட் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் விட்டுட்டு கூட படிக்க ரெடி, ஆனா நான் அதை விட்டுட்டு உட்காந்து படிச்சேன்னா வேலை கிடைச்சா ஓகே, நான் கிடைக்கணும்னா எனக்கு திரும்ப அந்த வேலை கிடைக்காது, என்னோட வாழ்க்கை என்ன வருதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு தெளிவான விளக்கமா இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் போட்டுருக்கோம், இனிமேட்டுக்கும் போடுவோம், நிறைய லைவ் வீடியோஸ் போட்டுருக்கோம், இனிமேட்டுக்கும் போடுவோம். எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த MAWSல குறிப்பா சிவில், மெக்கானிக்கல், இசி, ட்ரிபிள் இந்த 4க்குமே டிப்ளமோ, இன்ஜினியரிங் கிளாஸ், டெஸ்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் எப்பனாலும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் பிடிஎஃப் தான் எப்பனாலும் ஓபன் பண்ணி எழுதிக்கலாம். மெட்டீரியல் ஹார்ட் காப்பி, புக் மெட்டீரியல் உங்களுக்கு தேடி உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். புரியுதா? இதுல ஜாயின் பண்ணா அந்த 2 நம்பர் ஏதாவது நம்ம கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ கோர்ஸ் மொத்தமா வந்தீங்கனாலே ஒரு 7000 7,500 தான் ஃபீஸ் இருக்கும். இன்ஜினியரிங் கோர்ஸ் மொத்தமா வந்தாலே 10,000 தான் இருக்கும். ஃபீஸ் தமிழ்நாட்டுல அங்க தான் கம்மியா வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், நான் இடையில ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அந்த பிரைவேட் ஜாப். ஃபர்ஸ்ட் நான் அவங்க பிரச்சனை முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, நான் திரும்ப உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், தயவு செய்து இப்போ வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா அகாடமி தான், கிளாஸ் தான் எடுக்கிறோம், வேலையை விட்டுட்டு படிக்கிறேன்றீங்களா, அந்த முடிவை மாத்திருங்க தயவு செய்து. வேண்டாம். அதாவது அதுக்காக நெகட்டிவா நான் சொல்றேன் நினைக்காதீங்க, உங்களால பாஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே கூட பாஸே பண்றோம். ஜூன் 29, 30 எக்ஸாம், ஜூலை 1 நீங்க வேலைக்கு போயிருவீங்களா? கிடையாது. அங்க இருந்து கண்டிப்பா ஒரு மினிமம் டைம் எடுத்து நீங்க போஸ்டிங் போறதுக்கு. சார் பினான்சியலா நான் ஓகே சார், எக்கனாமிக்கலா எங்க வீட்டுல பாத்துப்பாங்கன்னா ஓகே, ஆனா பினான்சியலா எக்கனாமிக்கலா ஓகேன்றவங்க வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க. புரியுதா? அப்ப நீங்க பிரைவேட் வேலையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்கனாமிக்கலா பினான்சியலா நீட் இருக்கும். அதனால இப்போதைக்கு ஒர்க்கு போங்க, போய்கிட்டே படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பிரில்லியண்டான ஒர்க்கா இருக்கும். அதனாலதான் நம்ம ஆன்லைன் கிளாஸ ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். ஏன்னா சாப்பிடறதெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சாப்பிட்டுருங்க. தூங்குறது ஒரு 6 மணி நேரம் தூங்குங்க. 6 மணி நேரம் தூங்கலாம். ஒரு 3 மாசம் அப்படி கொஞ்சம் உங்களோட ஷெடியூலே நீங்க கொஞ்சம் மாத்த வேண்டிய தருணம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். பஸ்ல போறப்ப வரப்ப நின்றுகிட்டு போறப்ப ரெக்கார்ட் வீடியோஸ் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஆள் இருக்கு, அவ்வளவு நீங்க பட வேண்டாம். அட்லீஸ்ட் பஸ்ல சீட்ல உட்காந்துட்டு போறப்ப கூட வீடியோஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் நம்ம வச்சிருக்கோம், அப்படியே பார்த்துட்டு போலாம். சார் நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன்னா நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இருக்க டைம்ல என்ன பாசிபிளோ அதான் யோசிக்கணும். டெஸ்டா ஓஎம்ஆர்ல மார்க் பண்ண வேண்டாம், அப்படியே பார்த்துட்டு போங்க. பிடிஎஃப் 1க்கு A 2க்கு B 3க்கு அப்படியே பார்த்துட்டு போங்க. மெட்டீரியல் புக்கு கொடுக்குறோமா, அதை வீட்டுல உட்காந்து படிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன டெக்னிக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன். சார் படிச்சு பார்த்த ரிவிஷன் பண்றப்ப குளிக்கிறப்ப ரிவிஷன் பண்ணுங்க, பண்ணலாங்க. எல்லாமே இங்க பாசிபிள் தாங்க. குளிச்சுட்டு போனா அப்படியே யோசிங்க, மெக்கானிக்கலா, தெர்மோடைனமிக்ஸா, என்ன ஃபார்முலா, அப்படியே யோசிங்க. சிவிலா, என்னப்பா அந்த பில்டிங், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரிபிள் ஈஸியா, அது என்ன, அது அந்த ப்ராப்ளம்க்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? யோசிங்க. எப்பப்பெல்லாம் உங்களால அட்லீஸ்ட் படிக்க முடியுமோ அந்த டைம் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணா 3 மாசம் 1 மாசத்துல படிக்கலாம். 1 மாசத்துல படிச்சு பாஸ் பண்ணி யாரு இருக்கு, அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா வருஷ கணக்குல ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறது ரொம்ப இருக்கு. சோ அந்த வேவை நீங்க தான் சூஸ் பண்ணணும். இப்ப நான் சொல்றதை கேட்டு ஏனாதானு படிச்சீங்கன்னா 3 மாசம் பாஸ் பண்ண முடியாது, அதை நானே ஓப்பனா சொல்லிடுறேன். ஆனா முடியும் அப்படின்னு இருந்து, உங்களால முடிகிற திறமை இருந்து நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நான் சொல்றேன், உங்களால படிக்க முடியும் நண்பா, நல்லா படிங்க. சரிங்களா? சோ உங்களுக்கு முக்கியமா வேலைக்கு போறவங்களுக்காக தான் நம்ம ஆன்லைன்ல எடுத்தோமே ரெக்கார்டட் வீடியோஸ். நிறைய பேர் என்ன, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் தான் சார் வருவேன்றாங்க. அவங்களாம் சொல்லிட்டோம், இல்லப்பா லைவ் வந்து அப்பப்போ எடுக்கலாம், ஆனா ரெக்கார்டட் வீடியோஸ் இங்க வேணும், இங்க வேலைக்கு போறவங்க படிச்சுட்டு அவங்களாம் பாவம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் ஆப்ஷனே வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். நீங்க அந்த ஒரு 5000 6000 7000 அமௌண்ட்டை பார்க்காதீங்க. சரிங்களா?
அதை பண்ணீங்கன்னா அடுத்து 30-40 வருஷத்துக்கு லைஃப் செட் இருக்கு. அதை மட்டும் யோசிங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. என்னைய நம்புங்க, நம்ம அகாடமி நம்புங்க போதும். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சோ தி மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் கரெக்டா பண்ணீங்கன்னா 3 மாசத்துல ஸ்டில் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.